யாருமே இந்த மாதிரி ஒரு ராஜசீயம் நடத்தவில்லை என்று சொல்லி வானிலை தேவர்கள் பூமழை பொழிதார்கள். ஆமா, அந்த அளவுக்கு சிறப்பும் பேரும் புகழும் பெற்று வாழ்ந்த எங்களை கண்ட துரியோதனன் கடும் போராமை கொண்டு இவர்களை எப்படியாவது கொன்றால்தான் அந்த பேரும் புகழும் நமக்கு கிடைக்கும் என்று துரியோதனன் மனதில் கொண்டு அஷ்டாபுரி பட்டணத்திலே ஒரு அழகான மண்டபம் கட்டி அந்த மண்டபம் ஆமா ரொம்ப மேலுக்கு போனா நிக்காது அழிப்பித்து ஆமா நாங்களும் சந்தோஷமாக 5 பேரும் போனோம். ஆமா, போன எங்களை தனிமையில் அடைத்து அந்த மண்டபத்தில் உட்கார வைத்து குட்டிச்சேவத்தனை ஏவல் விட்டு பகடையாடி சூதாடி என்னுடைய நாடு நகரம் பொருள் அனைத்தையும் அவனுக்கே ஜெயிக்கும்படியாக செய்து எங்களை ஆண்டி பிரதேசியாக ஆக்கிவிட்டார்கள். அதுக்கப்புறம் 12 வருஷம் வனவாசமும் ஓராண்டு அஜ்ஞாதவாசமும் துடைத்து வந்தால் மறுபடியும் நாட்டில் கொடுத்து விடுகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். ஆமா, பிரகாரம் நாங்களோ 12 வருஷம் வனவாசமும் 12வது வருஷம் இப்போது 9 வருடம் காலம் முடிவடைந்து இருக்கிறது. இப்போது 10வது வனம் பாலைவனத்துக்கு வந்திருக்கோம். இந்த பாலைவனத்திலே எந்த ஒரு அண்ணா ஆகாரம் ஆதலால் என்ன செய்வது என்று தடுமாறிய நிலையில் குலகுருவான வியாச பகவானை அழைத்து தக்க ஆலோசனை கேட்கலாம் என்று அவரை வரவேற்றோம். அப்படி கேட்கும் போது அவரை சொன்னார், அதை சொல்லுங்க, நாட்டை கொடுக்க மாட்டான். நீங்கள் 5 யாராவது ஒருவர் சென்று ஈசனை நோக்கி தவம் புரிந்து பாசு பதார்த்தங்களை பெற்று நீங்கள் தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள், அப்போதுதான் அவனை ஜெயிக்க முடியும் என்று சொன்னார். அப்போது நானும் பாசு பதார்த்தங்களை ஈசனை நோக்கி தவம் புரிந்து பாசு பதார்த்தங்களை பெற்று வருகிறேன் என்று நான் சொன்னேன். ஆனால் என் அண்ணன் அவன தர்மரோ அவன் பெண்மோகம் பிடித்தவன், உடலுக்கு துணியை சுற்றினாலும் ஆனா பெண்ணா என்று பார்க்கக்கூடியவன், அவனை அனுப்பினால் சரிப்பட்டு வருமா என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார், ஏளனமாக சொல்லிவிட்டார். ஆனால் அண்ணன் மீது கோபம் கொண்டு அதிவேகத்தில் நான் வந்துவிட்டேன் சாமி. நான் அறிந்தோ அறியாமலோ என் அண்ணன் மீது கோபம் கொண்டு வந்துவிட்டேன். இப்போது நான் இதுவரையில் எந்த ஒரு தவணையிலையும் செய்ததும் இல்லை. நீங்களோ எனக்கு தக்க உபதேசம் செய்து வழிமுறைகளை சொல்லி அதையெல்லாம் நான் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் அவரையெல்லாம் மன்னித்து எனக்கு ஆசீர்வதித்து அந்த பகவானிடம் பாசு பதார்த்தங்களை பெற்று வர நீங்கள் அருள் புரிய வேண்டும் சாமி. சொல்லுங்க சாமி. அப்படி என்றால் நான் சொல்வதை கேள். நான் தவறு செய்தேன். போதுமா? போதாது சாமி, போதாது. அப்படி என்றால் தேவேந்திரன் தவறு செய்த 30 அடி கம்பம் இருக்கிறது. காளிகா தேவி தவறு செய்த 30 அடி கம்பம் இருக்கிறது. போதுமா? போதும் சாமி. கம்பத்தை நான் ஒரு திருநூற்றாண்டு இடத்தில் அந்த நீரை எடுத்து ஒழுக்கினால் 90 அடி கம்பமாக நிற்கும். அதன் மேலே ஏறி தவறு செய்து பாசுபாதம் பெற்று வருவாய். ஆனால் ஒரு சின்ன விண்ணப்பம். சொல்லுங்க. அது என்னவென்றால் உன் அண்ணன் மேல் கோபமாக வந்திருக்கிறார். அவரிடம் சென்று அவருடைய பாதத்தை வணங்கி அவர் இடத்தில் வெளிச்சென்று சென்றால் உங்களுக்கு பாசுபாதம் கிடைக்கும். அப்படியே ஆகட்டும் சாமி. ஓம் நம. ஆயப்பாடி கிராமத்தை சேர்ந்த தம்பியாங்க மண்ணா தருண மண்ணா நான் கவசைக்கு போறேன். தருமண்ணா தருண மண்ணா
நான் இந்த ஈசனை நோக்கி தவம் புரிந்து வெற்றியுடன் பாசுபாதத்தை நான் வாங்கி வருகின்றேன். நீ எதற்கு கவலைப்பட வேண்டாம். எனக்கு சந்தோஷமாக விடை கொடுத்து அனுப்புவாயிருந்தான். உன்னை விட்டு நான் பிரிந்ததில்லை, என்னை விட்டு நீ பிரிந்ததில்லை. இப்பொழுது
என்ன மனம் உனக்கு வந்தது தம்பி? நானும் சென்று அந்த பரமனை கண்டு பாசுபதார்த்தங்களை பெற்று வருகின்றேன். நீயோ தம்பிமாரிடத்தில் பத்திரமாக இருப்பாய். ஆனால் தம்பி, சென்று வருகின்றேன். நீ செல்லும் வழியில் உனக்கு ஏதாவது இடையூறு ஏற்பட்டால் நான் தரும் தர்மசாஸ்திர புத்தகத்தை வைத்து உனக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் அதனை படித்து தவம் செய்து நல்வழி சென்று வருவாய் தம்பி. அப்படியே ஆகட்டும் அண்ணா. பவசரித்திரம் பெரியோர் பல பல வீதமா காதுக்கு இன்பமா நக்லீஸ் பத்திரலையம்மா பேத்தி வந்தா சேர்த்துரு. கதையை ஜனமே ஜனமகாராஜன் சொல்ல கேட்க வைசம்பனார் கதையை சொல்ல இப்படி இந்த மகாபாரதத்தில் சிறப்பு அம்சமுள்ள அதில் ஒரு பகுதியான இந்த அர்ஜுனன் தபசு என்ற நாடகத்தை இங்கே நடக்க இருக்கிறது. இதை காண அதை இந்த கதையை காதால் கேட்டவர்களும் கண்ணால் பார்த்தவர்களும் எல்லா நலமும் பெற்று சுகமுடன் வாழ்வார்கள் என்று சரித்திரம் சொல்கின்றது.